கடலூர் மாவட்டம் கெடில மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக் வணக்கம். இந்த கெடில மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு எந்த அளவிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு விவேக்? இந்த வெள்ளத்தில் மொத்தம் எத்தனை பேர் இப்போ வரைக்கும் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தகவல் தெரிஞ்சிருக்கா? வணக்கம் மனோஜ். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பெருமளவில் 3 நாட்களாக இடைவிடாத மழை பெய்துள்ளது. இதன் காரணமாக கெடில ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த கனமழைக்கு கடலூர் மாவட்டத்தில் இதுவரை 14 பேர் பலி அடைந்ததாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த 16 பேர் பன்ருட்டியில் 12 பேரும், பன்ருட்டி அல்லாது மற்றும் குறிஞ்சிப்பாடியில் 2 பேரும், சிதம்பரம், காட்டுமலை கோயில் ஆகிய இடங்களில் இருவரும், மொத்தம் 16 பேர் இதுவரை இருந்துள்ளதாக தகவல்கள் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் கடலோர அந்த கெடிலமாற்று கரை கிராமங்கள் மற்றும் வீராணமேரி கரை கிராமங்கள், பெருமாளேரி கரை கிராமங்கள் ஆகியவை ஓரங்களில் வசித்து வந்த வீடுகள், அதாவது 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மேலும் இதை அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு கெடிலம் வழியாக உள்ள தேவனாம்பட்டினத்தில் அதற்கான முகத்துவாரங்கள் தற்போது வெட்டிவிடப்பட்டுள்ளன. நீரை வெளியேற்றுவதற்காக வெட்டிவிடப்பட்டுள்ளன. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கோம் கெடிலம் ஆற்று பகுதியில் திருவந்திபுரம் அருகே உள்ள ஒரு ஆற்றின் பகுதியில் தற்போது வெள்ளப்பெருக்கு எப்படி இருக்குன்னு தங்களால் காண முடியும் மனோஜ். விவேக், அங்கே நீங்கள் காமிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே தெரியுது அங்கே வெள்ள பாதிப்புகள் வந்து மிக பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறது தோணுது. ஸோ இதனை முன்னிட்டு அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறதா? அங்கு வந்து ஒருவேளை இந்த வெள்ளத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு விரைவில் மீட்பு பணிகள் நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகளில் அவங்க எல்லாம் தயாராக இருக்காங்களா? கண்டிப்பாக தொடர்ந்து இதுக்கான மீட்பு பணிகள் அதாவது அதிகாலை முறையிலே நடந்து வருகின்றன. மாவட்ட அமைச்சர் சம்பத் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் மற்றும் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் 3 பேர் மற்றும் அரசு அதிகாரிகள் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்களுக்கான கரையோர கிராமங்களில் உள்ள மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வெள்ளப்பெருக்கில் மேலும் அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் பேரிடர் மீட்பு குழுவும் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது மனோஜ். விவேக், இந்த வெள்ளப்பெருக்கில் கிட்டத்தட்ட 16 பேர் வந்து உயிரிழந்து இருக்கிறதா வந்து தகவல்கள் வந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து இன்னும் வேறு யாராவது இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களா விவேக்? அது தொடர்பான ஏதாவது தகவல்களை தெரிவிச்சிருக்காங்களா? 3 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக, அதாவது கடலூர் மாவட்டத்தில் முற்றிலுமாக இன்று மழை நீரில், அதாவது 80க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முற்றிலும் மழையில் மூழ்கியுள்ளன. இதனால் மக்கள் பெருமளவில் பாதிப்பு ஏற்படுத்தினர். இன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் இவ்வேளை கடலூர் மாவட்டம் முழுவதும் சோகத்தில் மூழ்கியுள்ளது மனோஜ். மேலும் இது மட்டுமல்லாது 80 கிராமங்கள் மூழ்கியுள்ள இதில் 16 பேர் உயிரிழந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படுமா எனும் கடலூர் மாவட்டம் சார்பில் ரொம்ப அஞ்சப்படுகிறது. மேலும் இந்த மீட்பு பணிகள் தற்போது இடைவிடாமல் நடைபெற்று வருகின்றன மனோஜ். நிச்சயமாக விவேக், கடலூர் கெடில மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு குறித்தும் அதனால் ஏற்பட்டக்கூடிய பல பாதிப்புகள் குறித்தும் அந்த களத்திலிருந்தே விரிவான தகவல்களை நேரலையில் கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விவேக்.